அமேசிங் லைஃப் மிஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ஸ் வச்சு மிஸ் லிவானா கொஷின் கேட்பாங்க. ஐயா வாசுதேவன் அவர்கள் வந்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு சேனல் ஐயா. ஐயா, உபாகமம் 22:5 புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்னு எழுதியிருக்கையா. ஆனால் பைபிள் படி ஆண்களோட ட்ரெஸ்ஸை பெண்கள் அணியக்கூடாது, பெண்களோட ட்ரெஸ் ஆண்கள் அணியக்கூடாதுன்னு எழுதியிருக்கையா. ஆனால் இப்போ பெரும்பாலும் ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னையா? ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ நடைமுறையில் இந்த கேள்விக்கான பதில் தெரியாம நிறைய போதகர்கள் தவறுதலாக போதித்தும் வருகிறார்கள் சபையில. அதனால சபையில சில குளறுபடிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னா, அவங்க பழைய ஆட்கள் நிறைய பேர் சொல்றது ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை பெண்கள் போடக்கூடாது, பெண்களுடைய ட்ரெஸ்ஸை ஆண்கள் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா சொல்றவங்க ஆண்கள் ட்ரெஸ் எது, பெண்கள் ட்ரெஸ் எது, இது யாரும் ஒழுங்கா சொல்றது இல்லை. ஆண்கள் ட்ரெஸ் எது, பெண்கள் ட்ரெஸ் எது, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்களோட ட்ரெஸ் வேட்டி சட்டை, பேண்ட் ஷர்ட்டு, ஜீன்ஸு அந்த மாதிரியா. பெண்களோடது ஹாஃப் சாரி, சுடிதார், குர்த்திஸ் அந்த மாதிரி இருக்கியா. சரியா சொன்னீங்க. அது நம்ம கலாச்சாரத்துக்கு. இப்போ வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா பாருங்க, அங்கே இருக்கிற பெண்கள் அணிகிற உடை வேற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம நாட்டிலேயே கூட நம்ம இடத்துல நம்ம இருக்கிற கோயம்புத்தூர் பகுதியிலேயே நீங்கள் தேயிலை தோட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பெண்கள் அணிகிற உடையெல்லாம் வேற மாதிரியா இருக்கும், ஆண்கள் அணிகிற உடையெல்லாம் வேற. அப்போ இந்த வசனத்துல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும், இல்லாம ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்க மாட்டார். இப்போ ஆண்கள் ட்ரெஸ் என்ன, பெண்கள் ட்ரெஸ் என்னன்றது தெரியாமையே சில போதகர்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர், ஒரு பெண் சுடிதார் போட்டுட்டு வந்தாங்க சர்ச்சுக்கு. அந்த பெண்ணை பார்த்து அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நீ சுடிதார் போட்டு வந்திருக்கிற, இது ஏற்புடைய ட்ரெஸ் இல்லை, நீ வெளியே போன அனுப்பிச்சிட்டாராம். இன்னொரு குழந்தை ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வந்திருக்குது. அதை பார்த்து இது ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை நீ எழுந்து வெளியே போன்னு சொல்லிட்டாராம். அப்போ அந்த குழந்தைங்க மனமடியோடு போயிடுச்சு. சின்ன குழந்தைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரும், இன்னும் தப்பு கிடையாது. பெரிய பெண் சுடிதார் போகிறதும் நீங்களே சொன்னீங்க, இப்போ அது பெண்களுடைய உடைதான் சொன்னீங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஆண்கள் ட்ரெஸ் வேற, பெண்கள் ட்ரெஸ் வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் வேற வேறையா இருந்தாலும் அங்கே சொல்லப்பட்ட காரணம் என்னன்றத யாரும் முழுமையா புரிஞ்சுக்கல. இப்போ மேலை நாடுகளை எடுத்துட்டீங்கன்னா எல்லா பெண்களும் ஜீன்ஸு டிஷர்ட் தான் போடுறாங்க. ஏன் ஜாய்ஸ் மேயர்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கியார் இருக்காங்க, உலக புகழ்பெற்ற பிரசங்கியார். அவங்க வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா, இது ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டு தான் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஏதாவது குறை இருக்குதா? இல்லை. இதில் என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், அதை கொஞ்சம் அறியணும். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ட்ரெஸ் கோடு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த ட்ரெஸ் கோட்டை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சில விஷயங்கள் தெரியலன்னா பழைய ஏற்பாட்டுக்கு ஹீப்ரு பைபிள்ல எடுத்து சில விளக்கங்களை பார்க்கணும். There shall not be an article, அது கேலின்னு எழுதியிருக்குது. Of a man upon a woman, and a man shall not put a wrapper of simletன்னு எழுதியிருக்கு a woman. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ரெண்டு கேலின்னு எழுதியிருக்குது ஆண்களுடைய உடைக்கு, பெண்களுடைய உடைக்கு சிம்லெட்னு எழுதியிருக்குது. கேலி என்ற வார்த்தைக்கு அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, இந்த சிப்பாய்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, யார் சோல்ஜர்ஸ், அவங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கும், வெயிட்டாக இருக்கும், பாக்கெட் இருக்கும், அதில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு வெயிட்டாகவும் இருக்கும். இதை பெண்கள் அணிஞ்சாங்கன்னா அணிய முடியுமா? முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுடைய ட்ரெஸ் அப்போ அந்த சிம்லெட்னு சொல்றது போர்வைன்னு சொல்றாங்க. நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி படம்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாவாடை தாவணியோ இல்லை புடவையோ மாதிரி இருக்காது. அது ஒரு மாதிரி சுத்தப்பட்ட ஒரு போர்வை போன்ற ஒரு உடை. இதை போட்டுக்கிட்டு இந்த சோல்ஜர் வேலை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? இதை தான் அவர் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாரு கண்டி. இதுக்காக வேண்டிய ஆண்கள் ட்ரெஸ் பெண்கள் ட்ரெஸ் போட்டா பாவம். சில சபையில் என்ன சொல்றாங்க, பாவம் சாபம். அப்படி பார்க்க போனா இப்போ அநேக பெண் காவலர்கள் இருக்கிறாங்களா, பெண் போலீஸ், அவங்க எந்த ட்ரெஸ் போடுறாங்க? பேண்ட் ஷர்ட் தானே போடுறாங்க. அப்போ இவங்க இருக்காங்க, அநேக நீதிமன்றத்தில் நீதிபதிகளா இருக்காங்க பெண்கள், அவங்க எந்த ட்ரெஸ் போடுறாங்க? ஆண்களோட கவுன் தான் போடுறாங்க. இராணுவத்தில் பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ
அப்போ அதே பேக்கெட் வச்ச பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பாவிகளா? அப்போ அவங்கள ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? அப்படி பார்க்க போனால் இந்த கருத்துப்படி அவங்க சொன்னாங்கன்னா ஆண்கள் ட்ரெஸ் பெண்கள் போடக்கூடாது, பெண்கள் ட்ரெஸ் ஆண்கள் போடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, போக முடியாது. ஏன்னா உபாகமத்தில் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய நியாய பிரமாணத்தை மீறினா கொலை செய்யணும்னு எழுதியிருக்குது. அப்போ இவங்க போதிக்கிற போதனை என்ன? அப்போ உடை என்பது என்ன? எந்த உடை வேணாலும் யார் வேணாலும் தரிக்கலாம். அந்த உடை பார்ப்பதற்கு, அந்த உடையை அணிந்த பெண்ணை பார்ப்பதற்கு அவள் பெண்ணாக தெரிய வேண்டும். அந்த உடை அணிந்த ஆணை பார்க்கும் போது அவன் ஆணாக தெரிய வேண்டும். ஆணுடைய ட்ரெஸ் பெண்ணுடைய ட்ரெஸ் இல்லை. அந்த இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் உடைய ஆடையைன்னா பெண்கள் போன்று ஆண்கள் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஆண்கள் போன்று பெண்கள் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வித்தியாசம். பெண் போல ஒரு ஆண் ட்ரெஸ் பண்ண நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒரு ஆண் போல ஒரு பெண் ட்ரெஸ் பண்ண நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஆனா இப்ப இந்த உடையெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, மிலிட்ரி ட்ரெஸ், டாக்டர் ட்ரெஸ் எல்லாம், அப்ப எல்லாம் போட்டு தானே ஆகணும் அவங்க. அப்ப அது என்ன பாவமா? அவங்க சபிக்கப்பட்டவங்களா? இல்லை. அதுக்கு தான் உண்மையான காரணம் இந்த யூப்ரு பைபிள்ல எழுதியிருக்குது பாருங்க, இந்த கேலி சிம்லெட், இந்த உடைமுறை. அதை பழைய ஏற்பாட்டில் எழுதிருக்குது. இதை நடைமுறையில சொல்லும் போது இவங்க மாத்தி சொல்றதுனால சபைக்குள்ள பிரச்சனை தான் வருமே கண்டி சபை வளராது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஐயா. இப்ப பல துறைகள்ல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா போலீஸ், சோல்ஜர்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க, இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சபைக்குள்ள அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த மாதிரி ட்ரெஸ் சபைக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்படுமா? சரியான கேள்விமா. இப்போ நம்ம சபையிலே ஒரு காவல்துறையிலையோ இது நீதிமன்றத்திலே பணிபுரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சபைக்கு வராங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் சண்டே தான் கண்டிப்பாக ஆஃப்ன்றதெல்லாம் இல்லை. காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லா நாளும் வேலை. காவல்துறையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்காங்க. அன்னைக்கு திருவிருந்து ஆராதனை 8 மணிக்கு திருவிருந்து ஆராதனை ஆரம்பித்து ஒரு 9:30 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் 9:30 மணிக்கு அவங்க ஷார்ப்பாக டியூட்டியில் போகணும்னு சொல்லும்போது எங்கே போய் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க? அதே ட்ரெஸ்ல வந்தா என்ன தவறு இல்லையே. மனசு கர்த்தர் யாரை பார்க்கிறாரு? உள்ளத்தை தான் பார்க்கிறாரு, உடைய பார்க்கல. அப்போ அது நீ ஆண்கள் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு உள்ளே விட்டா வெளியே போன்னு சொன்னா நியாயமா? நம்மளே ஒரு ஆத்மாவை வெளியே தள்ளலாமா? அது தவறு தானே. ஒரு நிமிஷம் ஐயா, எனக்கு ஒரு டவுட்டு. பல துறைகளில் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு தனி ட்ரெஸ் இருக்கு, டாக்டருக்கு தனி ட்ரெஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறவங்களுக்கு தனி ட்ரெஸ் கோட் இருக்கு. இந்த மாதிரி சபைக்குள்ள வரணும் போது அது பரிசுத்தமான இடம் இல்லையா? அப்போ இதுக்குன்னு ஏதாவது ட்ரெஸ் கோட் இருக்கா சர்ச்சுக்குள்ள வரக்கு? ஆனா சில சபைகள்ல வெறும் ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும் தான் போட்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா சில சபைகள்ல பாத்தீங்கன்னா நீ எப்படி வேணா போட்டுவான்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்னையா சொல்றீங்க? நீங்க சொல்றது சரியான இதுமா. சில சபையில ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போகணும்னு சொல்றாங்க. ஒன்றும் பார்க்க போனா அவங்க நாங்க தான் பரிசுத்தவான்கள், நாங்க தான் 1,44,000 பேர்லாம் சொல்லிக்கிறாங்க. இது 1,44,000 பேர் யாருன்னு தேவனுக்கு தான் தெரியும். நாங்க தான் பரிசுத்தவான்னு. பரிசுத்தன்றது உள்ளத்துல இருக்கணுமா ஆடையில இருக்கணுமா? இதை முதல்ல நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். உள்ளத்துல பரிசுத்தம் இருக்கணும், அதே நேரத்துல உடையிலையும் என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும். எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம், ஆண்களும் பெண்களும் எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம். நாங்க ஏற்கனவே சொன்னதுபடிதான் எது வேணாலும் போடணும். எல்லாம் எனக்கு தகுதியா இராதுன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்ல போது தகுதியான வஸ்திரங்கள் சபைக்கு வரும்போது தகுதியான வஸ்திரங்கள். இப்போ ஒரு பெண் போலீஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தாங்கன்னா அது ஒரு ஆபாசமாகவோ ஏற்றுக்கொள்ளத்தகாத உடையோ இல்லை. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடைதான். அதுல அவங்க ஆராதனை கலந்து கொண்டு அவங்க போகலாம், தப்பு கிடையாது. அவங்க டியூட்டிக்கு போறாங்க. அதே டியூட்டி இல்லாத நேரத்தில் வந்தாங்கன்னா அவங்க ஆர்டினரி ட்ரெஸ்ல போகலாம். இந்த ட்ரெஸ் கோடுன்றது பார்க்கிறவங்களுக்கு கண்களுக்கும் நமக்கும் ஒரு விதமான நெடுதல் வராம, அதாவது என்ன குறிப்பா சொல்ல போனா பெண்கள் அணிகிற ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சில சபைகள்ல இப்பவும் பார்க்கிறோம். சில சபைகள்ல நல்லா இந்த ட்ரெஸ் கோடு நமக்கு ஒத்து வரல. அதனாலதான் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் செய்யற போடுற ட்ரெஸ்ஸும் சில சபையில சில பேர் போட்டு வர ட்ரெஸ் அந்த அளவுக்கு ஏற்புடையதா இல்லை. இது இருக்கக்கூடாது. போடுற ட்ரெஸ் எதுவா இருந்தாலும் பெண்கள் இப்ப மேல்நாட்டுலாம் பாத்தீங்கன்னா பெண்கள் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் சர்வசாதாரணமா அணிந்து கொண்டு போறாங்க, சபைக்கும் போறாங்க. அங்க யாரும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா நம்ம நாட்டுல அதை பாக்குறாங்க. பார்க்கும்போது என்ன பண்ணும், அடுத்தவர்கள் இடரல் அடைந்து நம்மளை கொஸ்டின் பண்ணக்கூடாது.
இப்போ பார்த்தோன்னே இது இந்த பாஸ்டர் பொண்ணுப்பா இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்குதுன்னு சொல்லக்கூடாது. பார்த்தோன்னே அது பாஸ்டர் பொண்ணு பரவாயில்லப்பா நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கு. அந்த ட்ரெஸ் கோட்ல வந்து பார்க்குற பார்வையும் வித்தியாசமா போயிடுது சில பேர். சரியா, நீங்க சொல்ற மாதிரி வெளிநாட்டுல வேற ட்ரெஸ் போட்டு ஆராதிக்கிறாங்க, நம்ம ஊர்ல வேற ட்ரெஸ் போட்டு வந்து ஆராதிக்கிறோம். நம்மளுக்கு வேற கடவுள், அவங்களுக்கு வேற கடவுள் இல்ல. கடவுள்லாம் ஒரே கடவுள் தானையா, அப்புறம் ஏன் இது வேறுபடுத்துறாங்க? சரியான கேள்விமா. ஒரே கடவுள் தான், எல்லாரையும் படைச்சது ஒரே கடவுள் தான். அந்த ஒரே கடவுளை ஆராதிக்கிறதுக்கு அவங்க கலாச்சார முறைமைப்படி இப்போ அந்த ஊர்ல வந்து பனி வெயில் அதிகம், நிறைய அவங்களுடைய சீதோஷ நிலை அதிகம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறாங்க. அந்த கல்ச்சருக்கு படி அவங்க இது சரி. நம்ம நாட்டோட கல்ச்சர் படி நமக்கு இது. இப்ப நம்ம நாட்டுல வந்து நல்ல வெயில் நேரத்துல வந்து நல்ல கோட் சூட்டு போட்டு சபைக்கு வந்தா என்ன ஆகும்? சூடு தாங்க முடியாம நாம அவஸ்தைப்படுவோம். அந்த ஊர்ல போயிட்டு நான் பேண்ட் ஷர்ட் மட்டும்தான் போட்டு போவேன் சர்ச்சுக்கு போனா, சர்ச்சில் இருந்து சர்ச்சுக்கு போகும்போதே வரைச்சி போயிடுவாங்க. அப்போ அந்த அதுக்கு மேலே இருக்கிற உடையெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே போகிற கோட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அங்கே சொல்லுவாங்கள்ல, இது ஆண்கள் ட்ரெஸ்ஸா பெண்கள் ட்ரெஸ்ஸா, நாங்கள் யாராவது கேட்டிருக்காங்களா? போட்டிருக்க கோட் எல்லாமே ஒன்று தானே. அந்த கோட்டுட்டு போயிட்டு அதை ஆராதனை பண்ணும்போது ஆண்டவர் வந்து போட்டுக்கிறது, நான் என்ன சொன்னேன்னா ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான், எதை அணிந்தாலும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது தகுதியான வஸ்திரமா இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு நல்லது, அதுதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், இதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதியிருக்குது. அதுல நம்ம உறுதியா இருக்கணும். போடுற ட்ரெஸ் முக்கியம் இல்லை, போடுற விதம், இந்த வே ஆஃப் வேரிங், அதை போடுற விதம் ஒழுங்கா இருந்ததுன்னா எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது ஏற்புடையதுதான். இதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஐயா, உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நான் கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்க சொன்னதுக்கு நன்றி. என்ன நேயர்களே, இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எங்களுடைய சந்தேகங்களில் ஐயா கிட்ட கேட்டோம். ஐயா சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் சில சந்தேகம் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணலாம். முக்கியமாக ஒரு விஷயம், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, மீண்டும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஜானஸ் டோர்த்தி. பபாய்.